அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். மிதமிஞ்சிய காற்றின் வேகம் ரப்பர் துண்டுகளைப் போல தென்னை மரங்கள் அசைந்தாடி கொண்டிருந்தது. பளிரென்று வெற்றிய மின்னலில் தென்னங்குலைகளும் பனை மரங்களும் தெளிவாக தெரிந்தன. திடுதிடுவென இறங்கிய மழை கந்தபுரத்தின் சந்து பொந்துகளில் இருந்து மணத்துகள்களை அடித்து முந்திக் கொண்டு சிறு வெள்ளம் போல பழனி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையோர வடிகாலில் நீந்தி கொண்டிருந்தது. லேசான காற்று அடித்ததாலே மின்சாரத்துறை தன் பாதுகாப்பு நலன் கருதி துண்டித்து கொள்ளும். இப்போது சொல்லவா வேண்டும்? கும்மிருட்டு தாயின் கருவறை போல இல்லை, இல்லை கல்லறையைப் போல. இரண்டையும் நீங்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. சரி, அமாவாசை இரவென்றில் மின்சாரம் இல்லாத போது நீங்கள் மொபைல் போனும் இல்லாமல் உங்கள் கழிவறையில் மாட்டிக்கொண்டது போல் இருந்தது. கனமழையிலும் போக்குவரத்து வாகனங்கள் எப்போதும் போலவே விரைந்தோடி கொண்டிருந்தன. சொல்லப்போனால் வாகனங்களின் ஆரன் சத்தம் கந்தபுர வாசிகளுக்கு ஒரு ஆஸ்வாசம் தந்தது எனலாம். அப்படிப்பட்ட கும்மிருட்டு. சேகரும் கணேசனும் முருகன் கோவில் திண்ணையில் நின்று கொண்டிருந்தனர். சலார் சலார் என வீசிய காற்றில் சாரல் தெளித்து தரையெல்லாம் ஈரம் படிந்திருக்க ஒரு டீ சாப்பிடலாம் போலிருந்தது. ஆனால் அங்கு ஒரு கடை கூட இல்லை. கந்தபுரம் மிகச்சிறிய கிராமம். மன்னிக்கவும், அதை கிராமம் என்று கூட சொல்ல இயலாத ஒரு பகுதி. பழனி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் முருகன் மில்லை ஒட்டிய 20-25 வீடுகள் அடங்கிய பகுதி. விவசாய நிலங்கள் விளை நிலங்களாக்கப்பட்ட போது பழனி நகரில் வேலை செய்து கொண்டிருந்தவரின் விலை குறைவாக இருந்ததால் ஆளுக்கு ஒரு நிலத்தை வாங்கி அவர்களுக்கான உறைவிடத்தை உருவாக்கி கொண்டனர். அப்படி உருவானது இந்த பகுதி. இதன் நுழைவாயிலின் வலதுபுறம்தான் முருகன் மில் இருக்கிறது. ஏதோ தொழிலாளர் பிரச்சனையால் வழக்கு நடக்க அது சீல் வைக்கப்பட்டுள்ளது. கந்தபுர பேருந்து நிறுத்தத்திற்கான அடையாளமே அந்த மில் தான். அந்த பகுதிக்குள் நுழையும் போது இடது பக்கம் ஒரு வாய்க்கால் தொலைதூர தென்னந்தோப்பு வரை நீண்டு பயணிக்கும். அதன் மேலுள்ள பாலம்தான் கந்தபுரத்தையும் மில் ஒட்டி நகரும் மண் சாலையையும் இணைக்கும் பாலம். அந்த பாலத்தை கடந்தால் அழகே உருவான சிறு கந்தன் கோவில். அவ்வளவுதான் அந்த பகுதியின் அடையாளம். அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட அருகில் உள்ள ஊருக்குத்தான் போக வேண்டியிருக்கும். அங்கு இல்லாவிட்டால் 5 கிலோமீட்டர் தூரம்தான் பழனி மாநகரம். மெயின் ரோட்டிலிருந்து விலகிய காவல் கண்காணிப்பு வண்டி சிக்னலை போட்டவாறே கந்தபுரத்திற்குள் நுழைந்து முருகன் கோவிலுக்கும் மண் சாலைக்கும் இடையே இருந்த பாலத்தின் மேலே நின்றது. சேகரும் கணேசும் சில்வர் நிற கோப்பையை தூக்கி பிடித்தவாறே ஓடி வந்து வேக வேகமாக காரில் ஏறி கொண்டனர். என்னையா, ஏதாவது தகவல் கிடைச்சுதா? சார், இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா வீட்லேயும் விசாரிச்சாச்சு. சந்தேகப்படுற மாதிரி யாரும் வரலங்க. சரி, கேமரா ஏதாவது இருக்கா? செக் பண்ணினியா? இந்த முருகன் கோயில்லையும் அந்த பக்கம் ஒரு பெரிய வீட்டில் மட்டும்தான் கேமரா இருக்கு. வீட்டில் செக் பண்ண வரைக்கும் எதுவும் இல்லை. ஆனால் இந்த கோவில் கேமராவில் சரியா மதியம் 3 மணிக்கு யாரோ அதை திருப்பி வச்சிருக்காங்க. அந்த நேரத்தை வைத்து தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா கண்டுபிடிங்க. அவங்க சொந்தக்காரன் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு வேண்டியவன் போல காலையிலிருந்து ஒரே ப்ரெஷர். அவங்க வீட்டில் விசாரிச்சு ஏதாவது தகவல் கிடைச்சுதா? இல்லை சார், எந்த தகவலும் சொல்ற மனநிலையில அவங்க இல்லை. காலையில தான் விசாரிக்கணும். சரி, காலையில விசாரிப்போம். வண்டியை ஸ்டேஷனுக்கு விடு. மழையின் வேகம் மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டே போனது. மின்னல் மட்டும் வழிகாட்டியாகவே வெளிச்சம் தந்து கொண்டிருந்தது. சலார் சலார் என சாரல் தகரச்சீட்டுகளில் விழுந்து ஒருவித அச்சத்தை பரப்பி இருந்தது. சார், இல்ல சார், எங்கேயாவது வெளியில போய் இருப்பாங்க. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இருக்குன்னு நாங்க விட்டுட்டோம். என்ன சோசியமா பாக்குற? கேஸ் கொடுத்தால் உடனே விசாரிக்கணும். 2 நாளா தூங்கிட்டு இப்ப காரணம் சொல்ற? இல்ல சார், ஏதாவது காதல் பிரச்சனை என நீட்டினார் இன்ஸ்பெக்டர். எல்லாம் நீ தானே விசாரிக்கணும். என்கிட்ட கேட்குற? இன்னும் 24 மணி நேரத்தில் நீ தான் கண்டுபிடிக்கணும். இல்லை அப்புறமா பார் என ஃபோன் கட்டானது. சே, கண்ட நாய்கிட்டெல்லாம் திட்டு வாங்க வேண்டியிருக்கு. என்ன பொழப்படா இது? இவளுக எவனோடையோ ஓடி போயிட்டதுக்கு நம்ம உயிரை வாங்கிடுறானுவோ. ஆள் யாருன்னு தெரிந்த உடனே ஜாதி மதம்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிட்டு அரசியல் பண்ணிக்குவாங்க. அது வரைக்கும் நாம தேவைப்படுவோம். நார பயிலுவோம். குட் மார்னிங் சார். வாங்க சேகர். இப்பதான் அமைச்சரோட PA பேசினான். அவன் வீட்டு வேலைக்காரனாட்டான். வேலை வாங்குற மாதிரி பேசுறான். ஏதோ நமக்கு ஒரு விதத்துல அந்த அமைச்சர் உதவி செஞ்சான். அதுக்காக இப்படி நம்மளை பாடா படுத்துறான். சரி, நாம அந்த கந்தபுரம் போய் விசாரிப்போம். சரி சார் என சேகர் கிளம்பினார். ஆமா, கணேஷ் எங்க?
சார் அவர் ஏற்கனவே அங்க போயிட்டார். அந்த ஏரியாவுக்கு எதிரில் ஒரு ஊர் இருக்கும், அதுவும் சின்ன ஏரியா தான். அங்க விசாரிக்க போயிருக்கார். அங்க பாரு, அந்த காலேஜ் நுழைவாயில் ஒரு கேமரா இருக்கு, அதை நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி கந்தபுரம் தாண்டி ஏதாவது லேண்ட்மார்க் இருக்கா? ஒரு காலேஜ் இருக்கு, ஒரு ஏடிஎம் இருக்கு சார். ரெண்டையும் நோட் பண்ணி விசாரிங்க. சரிங்க சார். கந்தபுரத்திற்கு நுழைந்ததுமே 2 நாய்கள் போலீஸ் ஜீப்பை பார்த்து குறைத்தன. 2 வயதானவர்கள் காமன் சுவர் பக்கமாய் நின்று பார்த்துவிட்டு வீட்டிற்குள் சென்று மறைந்தனர். ஜன்னல் வழியே திரைச்சீலையின் மறைவில் போலீஸையும் சாருவின் வீட்டையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் ஒரு பெண். பேன் பெல்ட்டை தூக்கி ஏற்றியவாறு இன்ஸ்பெக்டர் கனைத்தார். சாருவின் அண்ணன் 3 நாற்காலிகளை எடுத்து வெளியே போட்டான். வாங்க சார், உங்க பேர் என்ன தம்பி? பிரேம்குமார். காணாமல் போவதற்கு முன்னாடி வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, சண்டையா? இல்லை சார், அப்படியெல்லாம் இல்லை, எப்போதும் போலதான் இருந்தாள். அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து பேசி கூட முடிச்சாச்சு சார். இந்த நேரத்தில் என தேம்பினான் பிரேம். மாப்பிள்ளை பிடிச்சிருந்ததா, இல்லை நீங்கள் கட்டாயப்படுத்தி ஏதாவது? இல்லை சார், அவளோட முழு சம்மதத்தோட தான் நிச்சயம் பண்ணோம். அவன் கூட சந்தோஷமா பேசிக்கிட்டு தான் இருந்தா. அந்த பையன் பேரு கார்த்திக். என்ன வேலை செய்கிறாரு? பனியன் கம்பெனி சார், திருப்பூர். படிக்கிறப்பவே ஏன் திடீர்னு கல்யாணம்? படிப்பு முடிச்சிட்டு தான் சார் கல்யாணம். வயசு புள்ள ரொம்ப நாள் வீட்டில் வச்சுக்க முடியாதுங்கல்ல. சாரு எந்த காலேஜில் படிக்கிறாங்க? பொன்மகள் காலேஜ். அங்கே நண்பர்கள்ட்ட விசாரிச்சிங்களா? காலேஜில் ஏதாவது மன அழுத்தம், காதல் மாதிரி ஏதாவது? சார், காலேஜில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ காதல் பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லை சார். எதையும் மறைக்காதுங்க, உண்மையை மட்டும் சொல்லுங்க. அப்பதான் தேடுவதற்கு எங்களுக்கு சுலபமாக இருக்கும். வயசு பொண்ணுனாவே ஏதாவது இருக்கும், தயங்காம சொல்லுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சொந்தக்கார பையனை காதலிச்சிட்டு இருந்தா. அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. தற்கொலை முயற்சி கூட பண்ணினா. 2 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்தோம். அப்புறம் அவனே வேணான்னு சொல்லிட்டான். கொஞ்ச நாளில் மனசும் மாறிட்டா. நல்லா தான் இருந்தா. அந்த பையன் பேர் மாரிமுத்து சார். எந்த ஏரியா, எங்கே வேலை செய்கிறான்? பாளையம் பழனி ட்ரெண்ட்ஸில் கட்டிங் மாஸ்டர். சேகர், அந்த கடையோட நம்பரை வாங்கி சாயங்காலம் அந்த பையனை ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. சரிங்க சார். ஆமாம், அந்த பொண்ணோட ஃபோன் எங்க? அதுவும் காணோம் சார். சாருவின் அம்மா முந்தானையால் கண்களை கசக்கி அழுதபடி அமர்ந்திருந்தாள். அவரை பார்த்தபடி பிரேமிடம், நீங்கள் யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா என கேட்டார் இன்ஸ்பெக்டர். இல்லை சார், நாங்கள் யார் மேலேயும் சந்தேகப்படலை. சரி, வித் யூ பர்மிஷன் உங்கள் வீட்டை கொஞ்சம் சோதனை போடலாமா? தாராளமா. சேகர், கோ ஆன் என்றார். கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. எல்லாம் வயசு கோளாறு தான், சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த பொண்ணோட கிளாஸ் டீச்சர் நம்பர் இருக்கா? இல்லை சார், இங்கே இருக்கிற ஒரு பொண்ணு அவளோட கிளாஸ்மேட் தான். அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டால் தெரியும். சரி, அந்த பொண்ணை வர சொல்லுங்க. சரிங்க சார் என மொபைலை தேய்த்தான் பிரேம். சேகர் சில காகிதங்களோடு வெளியே வந்தார். என்ன சேகர், ஏதாவது கிடைச்சுதா? இந்த புக், இந்த பேப்பர் எல்லாத்துலேயும் ஆயிஷா ஹக்குன்னு எழுதியிருக்கு. சார், இந்த பேப்பரை பாருங்க. சாரின்னு ரத்தத்திலேயே எழுதி ஆயிஷா ஹக்குன்னு எழுதி ஆயிஷா ஹக்குன்னு கையெழுத்து போட்டிருக்கு. இதையும் பாருங்க சார். இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் பக்கத்துக்கு பக்கம் ஆயிஷான்னு எழுதியிருக்கு. என உருமினார் இன்ஸ்பெக்டர். சார், இந்த பொண்ணு தான். பாமா, உன் பேர் என்ன? பிரவீனா சார். பயப்படாது, உனக்கு தெரிந்ததை மட்டும் மறைக்காம சொல்லு. அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி? லவ் ஏதாவது? இல்லை, அந்த பொண்ணு பின்னாடி யாராவது சுத்துனாங்களா? ஜாலியா இருப்பா சார். அவ பின்னாடி சங்கர்னு ஒருத்தன் லவ் பண்றேன்னு சுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா அவ கண்டுக்கல. ஏதாவது டார்ச்சர் பண்ற மாதிரி நடந்துக்கிட்டானா? இல்லை சார், அப்படியெல்லாம் இல்லை. சும்மா பின்னாடியே வருவான், அங்க இங்க நின்று பார்ப்பான், அவ்வளவுதான். அந்த பொண்ணுக்கு யார் மேலவாது லவ்? அப்படியெல்லாம் இல்லை சார். ஆனா அடிக்கடி அவங்க மாமாவை பத்தி சொல்லுவா. மாமாவா? யாரது? மாரிமுத்து. பிரேம் குறுக்கிட்டு, முதலிலேயே சொன்னேனே, அவன்தான் சார். சரி, வேற ஏதாவது பிரச்சனை இருந்ததாம்மா? இல்லை சார், அப்படியெல்லாம் இல்லை. சரிம்மா, நன்றி. சேகர், என்னோட நம்பர் இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துடுங்க. உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் வந்தா எனக்கு கால் பண்ணுமா. அப்படியே உங்க டீச்சர் நம்பரை கொடுத்துட்டு போமா. சரிங்க சார். பிரேம், சீக்கிரமா உங்க தங்கச்சியை கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. நான் போயிட்டு வரேன். இந்த பேப்பரை மட்டும் எடுத்துட்டு போறேன். சற்று முற்றும் பார்த்தவாறே இன்ஸ்பெக்டர் காரை நோக்கி நடந்தார். சேகர், கண்ட்ரோல் ரூம்ல சொல்லி மொபைல் ட்ராக் பண்ண சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு சார், ஆனா அது வீட்லயே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ரீசன்ட் கால் லிஸ்ட்டை எடுத்தாச்சா? ஏதாவது தகவல் கிடைச்சுதா? அதுல கார்த்திக் நம்பருக்கு தான் அதிகமாக பேசியிருக்காங்க.
காணாமல் போன அன்னைக்கு மட்டும் ஒரு புது நம்பரிலிருந்து 3 தடவை கால் வந்திருக்கு. அது யாருன்னு செக் பண்ண போக அந்த பொண்ணோட காலேஜ் ஃப்ரெண்டு ஆனந்தி அந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சதுல நல்ல சந்தோஷமா தான் பேசினான். பேசுறப்ப எந்த பிரச்சனையும் இருந்த மாதிரி தெரியலன்னு சொல்றா. ஒருவேளை இந்த கார்த்தியோட ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அவனையும் விசாரிச்சாச்சு சார். எந்த ஊர்ல இருக்கான்? திருப்பூர் சார். நேரில் வர சொல்லி விசாரிங்க. கேமரா செக் பண்ணியாச்சா? சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது? இல்ல சார், அப்படியும் எதுவும் சிக்கல. என்னய்யா ஓடியும் போகல, வீட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்புறம் என்ன மாயமா மறைஞ்சிட்டாளா? சார், ஒருவேளை காலேஜில் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? என்கிட்ட கேட்காத, அந்த கிளாஸ் டீச்சருக்கு ஃபோன் பண்ணி விசாரி. கோடை காலம் ஆரம்பிக்கும் முன் இயற்கையின் கரிரசனை 2வது தடவையும் மலை முகடுகளில் இருந்து இறங்கிய மேகங்கள் பழனி சுற்று வட்டாரத்தில் பரவி குடை போல கவிழத் தொடங்கின. பழனி மலையிலிருந்து பார்ப்பதற்கு மிக ரம்மியமாக இருந்தது. பச்சை பசேல் என்று இயற்கையின் மார்புக்கு மேல் விழுந்த கூந்தல் போல கரிய மேகங்கள் மாலை பொழுதில் சூழ்ந்து நின்றன. ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருந்த டீ கடையில் இன்று மட்டும் கட்டஞ்சாயாவை ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்தார் இன்ஸ்பெக்டர். கணேஷ் உள்ளே நுழைந்து சல்யூட் வைத்தார். ஏதாவது தகவல் உண்டா? அந்த மாரிமுத்து ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னேன் சார். ஆனா அவன் அந்த பொண்ணுகிட்ட பேசியே 1 வருஷம் ஆகுதுன்னு சொல்றான். இப்ப வெளியூர்ல இருக்கானாம், வர்றேன்னு சொல்றான் சார். அந்த கார்த்திக் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. காணாமல் போனதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஃபோன்ல பேசிட்டு இருந்தாங்களா சார். சேகர் சார் என முன்னே வந்து நின்றார். சேகர், அவங்க டீச்சர் என்ன சொல்றாங்க? சார், நல்லா படிக்கிற பொண்ணு தான், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கார்த்திங்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. மேல படிக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு அழுதுருக்காங்க. அந்த டீச்சரும் வீட்டில் பேசி கல்யாணத்தை தள்ளி போட உதவி செஞ்சிருக்காங்க. அப்ப எந்த வழியிலையும் போக முடியல. இருவரும் தலை கவிழ்ந்து நின்றனர். சரி, அந்த ஆயிஷா யாருன்னு விசாரிச்சிட்டிங்களா? காலேஜில் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை சார். ஒருவேளை ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருக்கலாம். இன்னைக்கும் நாளைக்கும் ஸ்கூல் லீவு, திங்கக்கிழமை தான் விசாரிக்க முடியும். ஏற்கனவே அந்த பொண்ணு காணாமல் போய் 4 நாள் ஆச்சு. இன்னும் 7 நாள் கழிச்சு விசாரியன். அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டரை கூப்பிடு. கிளாஸ் டீச்சர் ஃபோன் நம்பர் வாங்கி அந்த ஆயிஷா யாருன்னு கண்டுபிடி. இப்போதைக்கு அதுதான் ரொம்ப சந்தேகமான விஷயமா இருக்கு. சரிங்க சார் என இருவரும் சல்யூட் அடித்து வெளியேற சூடான கட்டஞ்சாயாமும் மிளகா பஜ்ஜியும் இன்ஸ்பெக்டர் மேஜையில் அமர்ந்தன. இளம்பெண் கொலை. மாலை 7 மணி இருக்கும். கும்மிருட்டு. கரை உடைந்து அணை போல மழை பெய்து கொண்டிருந்தது. காலோடு கால்கள் பின்னி பிணைந்திருந்தன. மஞ்சள் நிற போர்வையொன்று இரு உடல்களையும் இறுகச் சுற்றி இதமளித்து கொண்டிருக்க அவளின் உதடு வழி உஷ்ணம் உள்ளேற கோவை இதழ்களை உறிஞ்சி சாப்பிட்டு கொண்டே அவள் அழகை வர்ணித்து கண் இமைகளில் முத்தமிட்டான். அதை வாங்கி கொண்ட அவளும் பதிலுக்கு நெற்றியில் முத்தமிட்டாள். அவள் மீது பாராமல் ஏறாமல் இரு கை அவன் சுமையை தாங்க, மறு கை அவள் உடலை தடவி மார்புகளில் விளையாடி கலைத்தது. ஹலோ, வணக்கம் சார். என்ன சேகர், சொல்லுங்க. அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க சார். என்னையா சொல்ற? ஆமா சார், பாடி அவங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கு. சரி, நீ அங்க போய் ஃபார்மாலிட்டியை பார்த்துக்க, நான் பின்னாலேயே வரேன். அப்படியே ஸ்டேஷன் வண்டியை வீட்டுக்கு அனுப்பி வை. கந்தபுரம் மக்கள் எல்லாம் சாருவின் வீட்டை சுற்றி நின்றிருந்தனர். சாருவின் அம்மா தரையில் அடித்தபடியே கதறி கதறி அழுது கொண்டிருந்தாள். அவள் பெரியம்மாவும் பக்கத்து வீட்டாரும் அவளை தாங்கி பிடித்திருந்தனர். சேகரும் கணேசும் பைக்கை விட்டு இறங்கி நடந்து வந்தனர். பிரேம் அவர்களின் அருகில் வந்தான். சார், பாருங்க சார், இப்படி பண்ணிட்டானுங்க என தேம்பி தேம்பி அழுதான். சம்பவ இடத்திற்கு வந்து சேர்ந்தார். யார் முதல்ல பார்த்தது? அம்மா தான் சார். ஏதோ தார்பாய் போட்டு மூடி வெளியே கிடக்குதுன்னு வந்து பாருன்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்தேன் சார் என கதறி அழுதான். தென்னை ஓலையை விரிச்சு மேலே பாடியை வச்சு அது மேலே தார்பாய் போட்டு மூடியிருக்காங்க சார். பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சார். 2-3 மணிக்கு தான் இங்கே கொண்டு வந்திருக்கணும். அதே மாதிரி பாடியில் செண்டு வாசனை அடிக்குது. கண்ணில் மை திட்டி இருக்கு. உடம்பு மேலே மஞ்சள் தூவி இருக்காங்க. பேரண்ட்ஸியை வர சொல்லு, ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பார்ப்போம். சரிங்க சார். என்றைக்கும் இல்லாத 2-3 வாகனங்கள் அணிவகுத்து கந்தபுரத்திற்குள் நுழைந்தன. ஒன்றிலிருந்து போலீஸ் நாய் தரையை மோந்தவாறு இழுத்து கொண்டு வெளியே குதித்தது. மற்றொன்றில் தடவியல் துறையினர் தங்கள் சூட்கேஸ்களுடன் இறங்கி நடந்தனர். 3வது வாகனத்தில் மைக்கும் கேமராவுமாக பத்திரிகை துறை இன்ஸ்பெக்டர் முன் கேள்விகளை தொடுத்தது. சார், இளம் கல்லூரி மாணவி மர்மமாக கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க.
இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? 4 நாளா இந்த கேஸ்ல தான் இருக்கேன். தீவிரமா விசாரணை போயிட்டு இருக்கு. தேடிக்கிட்டு இருந்தோம். சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடுவோம். இது காதல்ல நடந்த கொலையா? விசாரிச்சாதானே தெரியும். இப்போதைக்கு தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ் என இன்ஸ்பெக்டர் வண்டியில் ஏறி கிளம்பினார். தடவியல் மோப்ப நாயின் வேலைகள் முடிய சாருவின் பிணம் பழனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. பிரேத பரிசோதனைகள் துவங்கின. சேகர் சோகத்தோடு உள்ளே நுழைந்தார். இன்ஸ்பெக்டரின் கையில் சிகரெட் சாம்பல் விழ காத்து நிற்க மேசை மீதிருந்த கிண்ணத்தில் லேசாக தட்டியதில் மணலாய் உதிர்ந்தது. சொல்லுங்க சேகர், அந்த மோப்ப நாய் வாய்க்கால் ஓரத்துல கொஞ்ச தூரம் போய் நின்னுருச்சு. அங்க பார்த்தா இந்த செண்டு டப்பா மூடிதான் கிடைச்சிது. ஃபாரன்சிலிருந்து உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்பெக்டரின் செல்போன் ஒலித்தது. சார் சொல்லுங்க சார். சம்பவ இடத்தில் எங்கேயும் கைரேகைகள் இல்லை. ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும் கிடைச்சிருக்கு. ஒரு 10 சைஸ் கால் தடம் பந்தல் பக்கத்துல தார்பாய் எடுக்க போகும்போது அது பதிஞ்சிருக்கு. வெளியில மழை பெஞ்சதால வேறு எதுவும் கிடைக்கல. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். அதை எனக்கு அனுப்பி வைங்க. அந்த பிரேமுக்கு ஷூ சைஸ் என்ன இருக்கும்? அவனோட உயரத்தை வச்சு பார்த்தா 8 இருக்கும். சரி, மாரிமுத்து கார்த்திக் 2 பேரையும் சீக்கிரமா வர சொல்லுங்க. தனித்தனியா விசாரிங்க. அப்புறம் அந்த பொண்ணு சொன்னால சங்கர், அவனையும் விசாரிங்க. சரிங்க சார். சார், ஒரு பிரச்சனை என்றவாறே உள்ளே நுழைந்தார் பாருக். குற்றவாளியை கண்டுபிடிக்காம பாடியை வாங்க மாட்டேன்னு அவங்க ஜாதிக்காரங்க ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உயிரோடு இருந்தா ஒரு பய எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா போதும் என் ஜாதி பவரை விளம்பரம் பண்ண வந்துருவானுங்க. பிணந்திண்ணிய பயலுக. கணேஷ் அங்கதானே இருக்காப்ல? ஆமா சார். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வாங்கியாச்சான்னு கேளு. வண்டி மெயின் ரோட்டில் இறங்கி மார்க்கெட்டை கடந்து பயணித்தது. டிஎஸ்எஸ் பேருந்து பாட்டோலியில் பயணிகளை ஈர்க்க காத்திருந்தது. பார்க், அந்த டிரைவரை கூப்பிடு. நடு ரோட்ல நிக்கிறது இல்லாம பார்க் கச்சேரி நடத்துறான். யோ டிரைவர், வண்டியை எடுக்கிறியா? நான் எடுத்துட்டு போகட்டுமா? சாரி சார், இப்ப எடுத்துடுறேன் சார். செட்டை ஆஃப் பண்ணு முதல்ல. மருத்துவமனைக்குள் நுழைந்து இன்ஸ்பெக்டர் டாக்டர் அறையை நோக்கி விரைப்பாக நடந்தார். சேகரும் கணேசும் போராட்டத்தில் ஈடுபடுவோரை சமாதானப்படுத்த முயற்சித்து கொண்டிருந்தனர். உள்ளே வரலாமா டாக்டர்? வாங்க இன்ஸ்பெக்டர். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதோ இருக்கு சார். டாக்டர், கைரேகை தடயம் ஏதாவது கிடைச்சுதா? சாரி சார், எதுவும் கிடைக்கல. இந்த பொண்ணு கற்பழிக்கப்பட்டிருக்காளா? உடலுறவு வச்சதுக்கான அறிகுறிகள் இருக்கு. ஆனால் வல்லுறவு படுத்தப்பட்டதற்கான எந்த அடையாளமும் இல்லை. அந்த பொண்ணு விருப்பத்தோட தான் உடலுறவு வச்சிருக்கணும். ஆண்கள் நீண்ட நேர உடல் உறவுக்காக பயன்படுத்தப்படும் மாத்திரைகள் சாப்பிட்டதால் இரத்த அழுத்தம் ஏற்பட்டு இறந்திருக்கா. அப்ப கண்டிப்பா அந்த ஆணோட உடல் ரீதியான ஏதாவது ஒரு தடயம் அந்த பொண்ணுகிட்ட இருந்திருக்கணும். ஆனா அந்த குற்றவாளி கை தேர்ந்த மருத்துவன் போல அவ்வளவு துல்லியமா பாடியை சுத்தம் பண்ணியிருக்கான். மர்மஸ்தானங்கள், கண்ணு, மூக்கு உள்ளிட்டவற்றை நவத்வாரங்களையும் கிருமி நாசினியால் சுத்தம் பண்ணி அதுக்கு மேல மஞ்சள் பூசி இருக்கான். பொதுவா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உடலுறவு வச்சுக்கிட்டா பொண்ணோட உடல்ல 3 மாதவிடாய் வரைக்கும் ஆணோட மரபணுக்கள் அறுக்கும். ஆனால் இந்த பாடியில இல்ல. அவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்திருக்கான். எனக்கு இதுல ஒரே ஒரு சந்தேகம் தான் இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க டாக்டர். உடல்ல 3 துணியால மறைத்து கழுத்திலிருந்து தொப்புள் வரை, தொப்புளிலிருந்து கால் வரை, அப்புறமா முகத்தை மறைக்க தனியா ஒரு துணி, அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல பேக் பண்ற மாதிரி முழுசா ஒரு துணியால கட்டி அதுக்கு மேல செண்டு தெளிச்சிருக்கான். கண்களில் மையிட்டு இருக்கு. மர்மஸ்தானம் அக்குள் முடிகள் சிரைக்கப்பட்டு இருக்கு. இதை பார்த்தாலே ஏதோ சடங்கு மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படித்தான் தோணுது டாக்டர். உங்களுக்கு ஒரு சின்ன தடயம் மட்டும் என்னால கொடுக்க முடிஞ்சது. இந்தாங்க, இந்த துணியில இருக்கிற வாசனை கரை இதுதான். இது மட்டும்தான் இப்போதைக்கு என்னால தர முடிஞ்சது. ஓகே டாக்டர், தேங்க்யூ என்று கிளம்பினார் இன்ஸ்பெக்டர். சேகர் கணேசின் பேச்சுவார்த்தை ஓரளவு பயனை தந்த போதிலும் அவர்கள் பின்வாங்குவதாக இல்லை. இன்ஸ்பெக்டர் கூட்டத்தின் உள்ளே வந்து பேச தொடங்கினார். இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க. சீக்கிரமா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போதைக்கு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. இப்படி சொல்லி தானே பல கேஸ் குவிஞ்சு கிடக்கு. நீங்களும் சமாதானம் சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவீங்க. எங்களுக்கு நியாயம் கிடைக்காம வீட்டுக்கு போக மாட்டோம். உங்களோட ஆத்திரம் புரியுது. ஆனா அவங்க குடும்பத்தோட மனநிலையை புரிஞ்சுக்குங்க. அவங்க அம்மா முகத்தை பாருங்க. சின்ன பொண்ணை இழந்துட்டு எவ்வளவு வேதனையில இருக்காங்க. தயவு செஞ்சு அடுத்த வேலையை போய் பாருங்க.
எங்களுக்கு தொந்தரவு தராமல் உதவி செய்யுங்க ப்ளீஸ் என தனது காக்கி தந்திரத்தை பயன்படுத்தினார். அவரின் பேச்சும் வெற்றி பெற்றது. சரி என்றவாறு கூட்டம் களைய சாருவின் உடல் ஆம்புலன்ஸில் ஏறியது. மாலை 5 மணிக்கு. இறுதி சடங்கு பாதுகாப்புக்கு யார் யார் போயிருக்கா? கணேசன், கோபு. சிகரெட்டை வாயில் வைத்துக்கொண்டு பேண்ட் பாக்கெட்டில் லைட்டரை தேடினார் இன்ஸ்பெக்டர். ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இல்ல சார், அந்த மாரிமுத்து கார்த்தி 2 பேரும் வந்தாங்களா? சார், கார்த்திக் இங்கதான் இருக்கான். மாரிமுத்து நம்பர் மட்டும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சம்திங் ராங். அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வர சொல்லு. சரிங்க சார். கந்தபுரத்தை விட்டு வெளியேறியது சாருவின் பிரேதம். அவள் ஆடி பாடிய சுற்றி திரிந்த நிலம் அவளின் தொடுதலை இழந்து ஈரம் கசிந்திருந்தது. அக்கம் பக்கத்தினர் அனைவரும் சோகம் வழிய பாலத்தின் இக்கரையில் நின்று வழியனுப்பி மெயின் ரோட்டை தொட்டு நெருங்கிய ஊர்வலத்தை கண்டு தூரத்தில் வந்த டிடிஎஸ் பேருந்து அங்கேயே மரியாதை நிமித்தமாக நின்று கொண்டது. ஆம்புலன்ஸின் பின்னாலேயே 7-8 பைக்குகளும் 2 கார்களும் அணிவகுத்தன. அவள் அடிக்கடி நடக்கும் பாதைகளில் அவள் நினைவாக மலர் தூவி அவளை தாங்கிய பூமிக்கு மரியாதை செய்தவாறே அன்று மறைந்தது ஆம்புலன்ஸ். வீட்டில் யாருங்க? என்ன சார், யார் வேணும்? மாரிமுத்து எங்கேயா? அவன் மத்தியானமே வந்துட்டதா சொன்னான். இன்னும் வீட்டுக்கு வரல. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏதாவது பிரச்சனைங்களா? அதெல்லாம் ஒன்றுமில்ல, சின்ன விசாரணை தான். வந்த உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லு என்றவாறு சற்றும் முற்றும் நோட்டமிட்டு கொண்டே கிளம்பினார் கோபு. சார், அந்த மாரிமுத்து மிஸ்ஸிங் சார். என்னையா சொல்ற? அவனோட நம்பரை ட்ராக் பண்ணினியா? பண்ணியாச்சு சார். பழனி பஸ் ஸ்டாண்ட்லேயே சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. கிழிஞ்சது போ. சரி, நீ ஸ்டேஷனுக்கு போ. ஏட்டு ஸ்டேஷனை பார்த்துக்க, நான் காலையில வரேன் என்றபடி தனது ராயல் என்ஃபீல்டில் கம்பீரமாக கிளம்பினார் இன்ஸ்பெக்டர். சேகர், கோபு, ஏட்டு 3 பேரும் மட்டுமே அன்று காவல் இருக்க மற்றவர்கள் கண்காணிப்பு வாகனத்தில் ரோந்துக்கு கிளம்பினார்கள். அன்று 3 பெண்களை விபச்சார வழக்கில் கைது பண்ணியிருந்தார்கள். கூடவே அவர்கள் மீது கஞ்சா வழக்கு வேறு. லதாவும் விமலாவும் விடுமுறையில் இருந்ததால் வேறு வழியும் இல்லாமல் ஸ்டேஷனிலேயே உட்கார வைத்திருந்தனர். கோபு காற்றோடு வெளியே உள்ள மேசையில் அமர்ந்து பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தார். சேகர் எப்படியாவது சாருவின் வாழ்க்கை முடிப்பதற்கான தீவிர ஆய்வில் ஈடுபட்டிருந்தார். ஏட்டின் கண்கள் நடுவில் அமர்ந்திருந்த மஞ்சள் நிற சேலையை மேய்ந்து கொண்டிருந்தது. இவனுங்க 2 பேரையும் எங்கேயாவது கிளப்பி விட்டுட்டா நல்ல வேட்டை. ஆனா என்ன பண்றது என யோசித்திருந்தா கன நேரத்தில் ஒயர்லெஸ் துடித்தது. ரயில்வே கேட்டுக்கு முன்னர் ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இளவயது ஆணின் சடலம் கிடப்பதாக தகவல் வர ரோந்து வாகனம் ஆயக்குடி அருகில் நடந்த விபத்தை விசாரிக்க சென்றதால் கோபுவும் சேகரும் கிளம்பினார்கள். அவர்கள் கண்ணை விட்டு மறையும் வரை காத்து நின்ற ஏட்டையா மஞ்சள் சேலைக்காரியை கூப்பிட்டு லாக்கப்புக்குள் மறைந்தார். கீழே உட்காருடி, சம கட்டதான் நீ. சரி, எழுந்திரு, அங்கிட்டு திரும்பு. சில வினாடிகள் கழித்து தனது ஆடைகளை சரி செய்து கொண்டு வெளியே வர 2 பெண்களும் தலையை கவிழ்ந்தபடி அமர்ந்திருந்தார்கள். பாத்ரூமுக்குள் போய்விட்டு கையை உதறியபடியே மேசையில் அமர்ந்தார் ஏட்டையா. சேலையை சரி செய்துவிட்டு முடியை ஒதுக்கியபடியே மஞ்சள் சேலைக்காரியும் வெளியே வந்தாள். அவள் நடை சற்று வித்தியாசமாகவே இருந்தது. ஏய், எங்கே போற? சார், பாத்ரூம். சீக்கிரம் போயிட்டு வா. உதடை அழுத்தி துடைத்து கொண்டு பாத்ரூமுக்குள் போனாள் மஞ்சள் சேலைக்காரி. ஹலோ, சொல்லுங்க ஏட்டையா. சார், இன்னும் வண்டி வரலையா? பக்கத்துல வந்துட்டாங்களாம். அவங்க வந்த உடனே கிளம்பி வர்றோம். ஓகே சார். ஆள் அடையாளம் தெரிஞ்சுதா? ஆக்சிடெண்டா மர்டரா? ஆக்சிடென்ட் மாதிரி தெரியுது. லாரி மேலே ஏறி இருக்கு. முகம் அடையாளம் தெரியல. சார், இங்கு ஒரு செல்போன் கிடக்கு. சார், ஆதார் கார்டு. மாரிமுத்து, வயது 23. நாம தேடின மாரிமுத்து தான் சார். சில வண்டிகள் மெதுவாக நின்று அதை வேடிக்கை பார்த்தன. யோ, இங்க என்ன வித்தியா காட்டுறாங்க? குழந்தைகளை வச்சுக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு சீக்கிரம் போங்க ஐயா. சார், இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கொடுக்கலாமா? வேணாம், இந்த நேரத்துல கூப்பிட்டா அந்த ஆளு கத்துவாரு. கணேஷ், அங்க பாருங்க கேமரா. அதை போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது கொலையா விபத்தான்னு. பேட்ரோ வந்தாச்சு. என்ன சார், ஆக்சிடென்டா? இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அந்த கேமராவை செக் பண்ணா தெரிஞ்சிடும். அது நம்ம மெயின் ஸ்டேஷன்ல தான் இருக்கு. செக் பண்ணிக்கலாம். சரி, நாங்க ஸ்டேஷனுக்கு போறோம். நீங்க ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டுருங்க. வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைய நீல பெஞ்சில் 3 பெண்களும் அமர்ந்திருந்தனர். காவலர்கள் ஆளுக்கு ஒவ்வொரு வேலையில் ஈடுபட்டிருந்தனர். பார், இது என்ன கேஸ்? விபச்சார, கஞ்சா. லதா, கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க. கந்தசாமி, சதீஷ் கூட கூட்டிட்டு போங்க. வேற ஏதாவது கேஸ் வந்ததா? சார், அந்த சாரு கேஸ் சம்பந்தப்பட்ட மாரிமுத்து
ரயில்வே கேட்ல இருந்து 1/2 கிலோமீட்டர் முன்னாடி செத்து கிடந்தான். அட கொடூரமே! சேகர் உள்ளே வந்தார். நீ வீட்டுக்கு போகலையா? சார், அந்த பாடி கிடைச்சதுக்கு எதிரில் ஒரு ஏடிஎம், அதுல போய் செக் பண்ணி பார்த்ததுல அவன் நல்லா குடிச்சிட்டு போதையில வேணும்னே உள்ளே போய் விழுந்துட்டான். ஆனால் சார், சாரு கொலையும் இவனோட தற்கொலையும் ஒரு லிங்க் இருக்கு. சாரு கொலையை காலிஸ்ட்ல எடுத்த மாதிரி இதுலயும் எடுத்து பார்த்தேன். ரெண்டுலையும் கஸ்டமர் கேர் நம்பர் மாதிரி ஒரு நம்பர் 15 நிமிஷம் ரிசீவ் ஆகி இருக்கு. ஒரு சின்ன வித்தியாசம். சாருக்கு வந்த காலில் லாஸ்ட் நம்பர் 7, மாரிமுத்துக்கு வந்த காலில் லாஸ்ட் நம்பர் 8. நம்பரை ட்ராக் பண்ண முடிஞ்சுதா? எவனாவது இந்த ஃபேக் கால் ஆப்ல பேசி பிளாக்மெயில் பண்ணியிருப்பானோ? இருக்கலாம் சார். ஆனால் அந்த நம்பரை சாதாரணமா ட்ராக் பண்ண முடியல. இன்னைக்கு பூரா பயல்களும் படிச்சவனு தாயா. பெரிய பெரிய மொள்ளமாரித்தனம், கொலை, கொள்ளை, கற்பழிப்புன்னு பண்றானுவோ. சைபர் கிரைம்ல சொல்லி தேடுவோம். சேகர், உனக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம். சார், இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. கண்டுபிடிச்சலாம். சரி, அந்த நம்பரை எனக்கு அனுப்பி வை. சாருவின் மரணம் அந்த பகுதியை வெகுவாக பாதித்திருந்தது. அமானுஷ்ய கதைகள் பலவும் கட்டமைக்கப்பட்டு உலாவிக் கொண்டிருந்தன. முனி, மோகினி, ஆவி என பலவாறாக பேசிக்கொண்டனர். இருளும் காற்றும் மழையும் அவர்களுக்குள் அச்சத்தை ஊடுருவியது. நிழலை கண்டு நடுங்கி போயிருந்தது கந்தபுரம். கந்தபுரத்துக்கு வெளியே கல்லூரி பேருந்து நிறுத்தம், அருகில் உள்ள ரயில்வே டிராக் நிறுத்தம், பழனி நகரில் சுவரொட்டி அனுமதிக்கப்பட்ட இடங்களிலெல்லாம் சாருவின் புன்னகை படம், கண்ணீர் அஞ்சலி தலைப்போடு ஒட்டப்பட்டிருந்தது. அதை கண்ட அவருக்கு தெரிந்த, அவளால் தெரிந்த பேருந்து ஓட்டுநர் முதலாக பள்ளியில் ஏதோ ஒரு நாள் சிநேகிதி வரையாக உச்சி கொட்டி கடந்து சென்றனர். சிலர் அவள் வீட்டில் வந்து துக்கம் விசாரித்து சென்றனர். சங்கரும் வாட்ஸ்அப் வழியாக இந்த தகவல் கிடைத்திருந்தது. தலையணை வழியே தன் கண்ணீரை வழியவிட்டு தனக்குத்தானே ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தான். இருக்காதா பின்னே, அவனும் ஒரு வழியாக காதலித்து கொண்டுதானே இருந்தான். அதே சமயம் போலீஸை பற்றி பயமும் அவனுக்குள் இருந்தது. சாரு இறந்து 3 வாரங்கள் கடந்த நிலையில் அவளது சிரித்த புகைப்படங்களை மாடுகள் தின்று கொண்டிருந்தது. சிறுவர்களாலும் இளைஞர்களாலும் சில கிறுக்கப்பட்டும் கிழிக்கப்பட்டும் இருந்தன. ரயில்வே கேட் பஸ் நிறுத்தத்தில் இருந்த சுவரொட்டியை பார்த்ததும் குமாருக்கு நெருப்பை பற்ற வைத்தது போன்று நடுக்கம் எடுத்தது. காற்றின் வேகத்தில் வலிந்து தெரித்த கண்ணீர் பார்வையை மறைத்தது. இதைத்தான் அன்பிற்கு உண்டோ அடக்குந்தாள் என்றாரோ வள்ளுவர். கண்களை துடைத்து கொண்டே பயணித்தான். காற்றின் மோதலை விடவும் மனதின் வழியாய் கண்ணீர் பொங்கி வழிய இடது புறங்கையால் கண்களை துடைத்து கொண்டே தொடர்ந்தான். எதிரில் ஒரு இளைஞன் சோடாபுட்டி கண்ணாடியோடு RX 100 பைக்கில் வந்து கொண்டிருந்தான். பால் வேனை முந்திக்கொள்ள நேராக டாக் செய்தான். அவனது அதிவேகமும் சாருவின் நிறுத்தத்தை உணர்ந்ததுமாக கேரை போடாமலேயே கிளச்சை கொடுக்க அவனை தூக்கி வீசியது மோட்டார் வாகனம். பஸ்ஸில் இருந்த இளைஞர்கள் அனைவரும் தடதடவென வெளியே குதித்து குனிந்து பார்த்தனர். ஒருவர் ஆம்புலன்ஸ்க்கு விஷயத்தை சொல்ல தனது மொபைலை தடவி கொண்டிருந்தார். கண்ட்ரோல் ரூமிற்கு தகவல் சென்று சேர்ந்தது. DSS பேருந்து ஓட்டுநருக்கு நெற்றி வியர்த்தது. கண்டக்டர் ஓனருக்கு போனடிக்க எரிச்சலோடு அவர் பதிலளித்து கொண்டிருந்தார். கணேஷ் தனது மொபைலில் மும்பரமாக ரம்மி ஆடி கொண்டிருந்தார். சேகர் பரபரப்போடு வெளியே வந்தார். கணேஷ் சார், சொல்லுங்க, அந்த முருகன் மில்ஸ் கிட்ட ஒரு ஆக்சிடென்ட். என்னது? போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. சேகரும் கணேசும் விபத்து நடந்த இடத்தை அடைய சரியாக ஆம்புலன்ஸ் வந்து சேர்ந்தது. போக்குவரத்தை சரி செய்ய 1/2 மணி நேரம் பிடித்தது. இந்த ஏரியாவில் நடந்த கொலை கேஸு பெண்டிங்கில் இருக்கு கணேஷ். ஆமாம் சார், இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் அந்த கேஸு அப்படியே போட்டாச்சு. வழக்கமாக நடக்கிறது தான் சார். ஆனால் இந்த கேஸில் ஏதோ மர்மம் இருக்கு. வீட்டில் போய் ஒரு விசாரணையை போடலாம். வேண்டாம் கணேஷ், இப்போதான் கொஞ்சமாவது மறந்துருப்பாங்க. மீண்டு போய் நாம் ஏன் பழச ஞாபகப்படுத்தணும்? இனி வர இன்ஸ்பெக்டர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுனா அதை ஓப்பன் பண்ணுவோம். சரி வாங்க, இப்போ கிளம்புவோம் என காரின் கதவை சாத்த ஒரு பேருந்து டிக்கெட் பறந்து வந்து கண்ணாடியில் ஒட்டியது. அது TTS பேருந்தின் பயணச்சீட்டு. அதன் பின்னால் ஒரு மொபைல் நம்பரும் பெயரும் இருக்க சற்றென்று சேகருக்கு ஒரு நினைவு பளிச்சிட்டது. கணேஷ், வண்டியை கந்தபுரத்துக்கு விடுங்க. ஓகே சார். சாருவின் அம்மாவும் பிரேமாவும் வீட்டை பூட்டி விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தனர். மஞ்சள் டெம்போ ஒன்று பீரோ பாத்திர பண்டங்கள் நேர்த்தியாக அடுக்கப்பட்டு புகையை கக்கியபடி காத்திருந்தது. சார் வாங்க. எங்க கிளம்பிட்டீங்க? டவுன்ல ஒரு வீடு பார்த்துருக்கோம். கொஞ்ச நாள் அங்க இருக்கலாம்னு கிளம்பிட்டோம்.
சரி, அன்னைக்கு நான் வந்து செக் பண்றப்ப டிக்ஷனரிக்குள்ள டிக்கெட் ஒன்று பார்த்தேன். அது இப்ப எனக்கு வேணும். அவளோட புக் எல்லாம் கட்டி பரன் மேல போட்டுட்டேன் சார். சரி, வீட்டை திறங்க என்றார் சேகர். பரன் மேல் இருந்து இறக்கப்பட்ட சாமான்களுக்குள் இருந்து இறங்கிய டிக்ஷனரியில் பல பக்கங்களுக்கு இடையே அந்த பயணச்சீட்டு ஒளிந்திருந்தது. இங்க பாருங்க கணேஷ், இதுவும் அதை கொடுங்க, ரெண்டுமே ஒரே ஐடியாலஜி. சின்ன பசங்க நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா இப்படிதான் செய்வாங்க சார். சின்ன தடயமா இருந்தாலும் நமக்கு பெரிய வழி. சரி பிரேம், நீங்க போற புது அட்ரஸை கொடுத்துட்டு போங்க. ஏதாவது விசாரணை இருந்தா கூப்பிடுறோம். சரிங்க சார். பிரேம், ஒரு நிமிஷம் என டெம்போவின் மறுபக்கத்திற்கு அழைத்து சென்றார் சேகர். பிரேம், சு அமைச்சரும் உங்களுக்கும் என்ன உறவு? சு அமைச்சரோட பிஏ எங்க மாமா பையன்தான் சார். ஆரம்பத்துல இந்த கேஸுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க. அப்புறமா எந்த ரியாக்ஷனும் வரல, அதான் கேட்டேன். அவளே செத்ததுக்கு அப்புறம் யாருன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? அம்மா தான் அதை அப்படியே விட்டுட சொன்னாங்க சார். ஓகே ஓகே, சரி. அவர் நம்பர் தர்றீங்களா? தரங்க சார். இந்த 2 டிக்கெட்டுமே டிடிஎஸ் பஸ்ஸோடது தான். அந்த ஆஃபீஸில் போய் விசாரிச்சா எந்த நேரம், மாதம், வருஷம், நாளை கூட கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபோன் நம்பரையும் காண்டாக்ட் பண்ணி பார்ப்போம். சரிங்க சார். சேகர் சார், சைபர் கிரைம்ல இந்த நம்பரை கொடுத்து விசாரிச்சேன். இப்போ இந்த நம்பர் ஆக்டிவேட்லேயே இல்லையாம். ஆனால் இதுக்கு முன்னாடி பயன்படுத்தியவன் பேரு சல்மான் ஹக், ஊரு மடத்துக்குளம். சூப்பர், இதோட கேஸ் முடிஞ்சுது. சாரு ஆயிஷா, அவன் பேர் சல்மான் ஹக். அந்த லெட்டர்ல எல்லாம் அவன் எழுதியிருந்தது ஆயிஷா ஹக், அதாவது சாருக்கு அவன் வச்ச முஸ்லிம் பேரு. மடத்துக்குளம் ஸ்டேஷன்ல சொல்லி அவனை தூக்குங்க என கைகளை நீட்டி 10 விரல்களையும் சேர்த்து முறுவலோடு நெட்டி எடுத்தார் சேகர். மணி 8 தொட்டதிலிருந்து மிதமான பனி ரோந்து வாகனத்தின் முன்பக்கம் சாய்ந்து சிகரெட்டை இழுத்து புகைத்து கொண்டிருந்தார் சேகர். ஏட்டையாவும் கணேசும் சாலையில் நின்று வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். காற்று மிக ரம்மியமாய் வீசியதில் சாலையோர இலைகளெல்லாம் அசைந்தாடி ஓவியமாய் காட்சி தர அதற்கு அழகு தெளிக்கும் வெளிச்சமாக வாகன முகப்புகள் பளிச்சிட்டன. சேகரின் அலைபேசி சினுங்க பேசிக்கொண்டே சிறிய தூரம் நடந்து கொண்டே இருந்தார். ஆக்ரோஷமான மிருகத்தை போல சீறி பாய்ந்தபடி லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. மொபைல் போனை தூக்கி எறிந்ததில் அது சில்லாய் தெரித்து சிதறி மின்னியது. இரையை கண்ட வேட்டைக்காரனாக சேகர் அதன் முன்னே குதித்து நின்று கத்தினார். சர்ரென்ன டயரை தேய்த்தபடி லாரி பிரேக் அடிக்க பின்னால் வந்த சீட் பேன் ஒன்று லாரியின் பின்பக்கத்தில் மோதியதில் பொலபொலவென அதன் முன்பக்கம் கண்ணாடி உதிர்ந்தது. ஏட்டையாவும் கணேசும் வேகமாக ஓடி வந்து சேகரை இழுத்து பிடித்தனர். என் மேலே ஏத்துறது வண்டியா? ஏண்டா நிறுத்தின? ஏத்துடா என்றவாறு கத்தி கூச்சலிட்டு முரண்பிடிக்க சாலையே சம்பித்தது. என்ன செய்வதென்றே புரியாமல் ஆம்புலன்ஸை வரவழைத்து அவரை அழைத்து செல்ல அதிலிருந்து கீழே குதிக்க முயற்சி செய்ததில் கடைசியாக குளோரோஃபார்ம் அவரை மயக்கியது. ஏட்டையா மருத்துவரோடு பேசி கொண்டிருக்க கோபுவும் கணேசும் அவரோடு இணைந்து கொண்டனர். ரொம்ப ப்ரெஷரும் ஸ்ட்ரெஸ்ஸும் கூட, அதனால தான் இப்படி பண்ணியிருக்காரு, வேறு எதுவும் இல்லை. ஆமா சார், அந்த சாரு கொலையில துருவி துருவி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருந்தாரு டாக்டர். இந்த கேஸை முடிச்சிட்டா அவருக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைச்சிரும், இன்ஸ்பெக்டர் ஆகிடுவாரு. அதனால சரிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் கூட்டிகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. கணேஷ் மடத்துக்குள ஸ்டேஷனிலிருந்து கூப்பிட்டாங்க. அந்த சல்மான் ஹக் அவனை போய் இழுத்துக்கிட்டு வாங்க. சரிங்க ஏட்டையா என கிளம்பினார் கோபுவும் கணேசும். ஃப்ரெஷ்ஷாக எதுவும் நடக்காதது போல ஸ்டேஷனுக்கு நுழைய எல்லோரும் அவரிடம் ஒருவித கரிசனத்தோடு நடந்து கொண்டனர். என்ன சார், வீட்டில் 2 நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, அதுக்குள்ளே வந்துட்டீங்க? எங்க சார், நமக்கு என்ன பொண்டாட்டியா குட்டியா? நமக்கு எல்லாமே இந்த வேலைதான். ஏட்டையா, அந்த சல்மான் ஹக்க இழுத்துட்டு வந்தாச்சா? இப்பதான் கணேசும் கோபுவும் போயிருக்காங்க. லாக்கப்பில் ஒரே ஒரு விளக்கு மட்டுமே இருந்தது. காற்றில் லேசான அசைவில் மேலும் கீழும் ஆடியவாறு எரிந்து கொண்டிருந்தது. சேகர் சல்மானின் கண்களில் பயத்தை வடிய விட லத்தியின் முனையை தடவியவாறு மெல்ல பேச்சு கொடுத்தார். உங்க பேர் என்ன? சல்மான் ஹக். எங்க படிக்கிறீங்க? படிக்கல சார், இங்க பக்கத்துல ஒரு மில்லு சூப்பர்வைசரா வேலை பார்க்கிறேன். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கவர்மெண்ட் காலேஜ். உனக்கு சார்வை தெரியுமா? தெரியும் சார், சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட பொண்ணு. அந்த பொண்ணோட உனக்கு நீண்ட நாள் பழக்கமா?
சல்மான் எச்சில் விழுங்கினான். சார், நீங்க எங்க சுத்தி வர்றீங்கன்னு எனக்கு தெரியுது. மடத்துக்குளம் இன்ஸ்பெக்டரோட வேலை தானே என் மேலே இருக்கிற பகையில பொய் கேஸ். வெளியே தெரிஞ்சது பழனி பைபாஸ் தம்பிச்சிடும். உள்ளே வந்த பருக் அவன் கன்னத்தில் பலார் என்று விட சற்றும் எதிர்பாராத சல்மான் நாற்காலியோடு கீழே சரிந்தான். ஏண்டா, இருக்கிற மொள்ளமாரித்தனம் முடிச்சவிக்குத்தனம் பண்ணிக்கிட்டு மதத்து பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறது. 4 பேரை கூட்டிக்கிட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு பண்ணிக்கிட்டு நல்ல பிள்ளையா வெளியில காட்டிக்கிறது. உண்மையை ஒத்துக்கல, உடம்புல உயிரை தவிர எதுவும் இருக்காது. சுதாரித்து கொண்டு எழுந்த சல்மான் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு பாருக்கையே முறைத்தான். சார், விசாரணைக்கு கூப்பிட்டு வந்துட்டு அடிக்கிறீங்க. ஆமா, எங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணினீங்களா? சட்டப்படி நீங்க என்னை கடத்திட்டு வந்திருக்கீங்க. என்னை விசாரிக்க பர்மிஷன் வச்சிருக்கீங்களா? பெரிய இவரு சேகர் பிடரியில் ஓங்கி குத்தினார். தொப்பன கீழே விழுந்த சல்மானுக்கு எதுவும் புரியவில்லை. பரதேசி, சாரோட வீட்டில் ஆயிஷா ஹக்குன்னு எழுதின லெட்டர்ஸ் இருக்கு. அதோட கொலை நடந்த இடத்துல ஒரு அத்தர் பாட்டில் மூடி கிடைச்சிருக்கு. இதோ இந்த நம்பர் உன்னோடையது தானே? அந்த பாடி ஒரு முஸ்லிம் பிணத்தை அடக்கம் பண்ற மாதிரி அத்தனை சடங்குகளும் பண்ணப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த நம்பர் உன்னுடையது தானே? கண்களில் நீர் தழும்ப சேகரை மேலே நோக்கி பார்த்தான். பின் கைகளை ஊன்றி சுவரோடு சாய்ந்து அமர்ந்தான். அந்த லெட்டர்ஸ், அந்த நம்பர் என்னோடுதான். ஆனால் அந்த கொலையை நான் பண்ணல. சேகர் எரிச்சலில் அவன் முகத்தை நோக்கி காலை எத்தனிக்க வெளியே ஒரே கூச்சலும் சத்தமும் கிளம்பியது. எங்கே சார் எங்க பையன்? விசாரணைன்னு சொன்னீங்க. சட்டப்படி வீட்டுக்கு தகவல் கொடுத்தீங்களா? என்ன பிரச்சனை என்றவாறே லாக்கப்பில் இருந்து கையை தேய்த்தவாறு வெளியே வந்தார் சேகர். சல்மானோட ரிலேஷன்ஸ். நீங்க எஸ்ஐயா? எங்க சார் எங்க பையன்? சல்மான் லாக்கப்பின் கம்பியை பிடித்து கொண்டு நின்றான். பாய், விசாரணைக்கு கூட்டிட்டு வந்து அடிக்கிறாங்க, பொய் கேஸ் போட பாக்குறாங்க. கோபு, அவனை உள்ளே இழுத்துக்கிட்டு போ. சார், என்ன சார், ஒரு அப்பாவி பையனை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் உங்களை சும்மா விட மாட்டேன். அவன் பாவியா அப்பாவியான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. ஓ அப்படியா? அந்த வெள்ளை சட்டை கரை வேட்டிக்காரர் வேகமா நடந்து கொண்டே பலருக்கும் போன் செய்து கொண்டிருந்தார். 1-2 கூடிய கூட்டம் 100 கணக்கில் திரண்டது. கோஷமும் கூச்சலுமாக அந்த இடமே கலவரமாக இருந்தது. ஊடகங்கள் வந்திருந்தன. சேகர் விழிப்பிதுங்கி நின்றார். என்ன சார் இது? நாம ஒன்று நினைச்சோம், இப்படி நடக்குது. இங்க ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு சார். சேகர் சார், எம்எல்ஏ ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன். சார், இல்லை சார், அப்படியெல்லாம் இல்லை சார், விசாரிக்கத்தான் கூப்பிட்டுட்டு வந்தேன். ஓகே சார். மண்டையை சொரிந்து கொண்டே சேகர் அங்கும் இங்கும் உலாவினார். அவன் மேலே கையை வச்சதுக்கு எம்எல்ஏ திட்டான். இந்த மாதிரி அதிகாரத்தை பயன்படுத்தி தான் தப்பு மேல தப்பு பண்றாங்க என்றபடி பார்க் முணுமுணுத்தார். ஏட்டையா மலர்ந்த முகத்தோடு உள்ளே நுழைய வாசலில் சேகரை முறைத்தபடியே அந்த வெள்ளை சட்டைக்காரரும் கூடவே இன்னொருவரும் நின்றிருந்தனர். சார், எல்லாம் சொல்லி சமாதானப்படுத்திட்டேன். காலைக்குள்ள விசாரணை பண்ணி அனுப்பிடுவோம். சின்னம் காயம் கூட படாதுன்னு சொல்லி இருக்கேன். ஒரு வழியா சரின்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அவங்க வக்கீல் முன்னாடி தான் விசாரிக்கணுமா? சரி, வந்து தொலைய சொல்லுங்க. 3 நாற்காலிகள் முக்கோணத்தில் போடப்பட்டன. அதில் ஒன்றில் சேகர் அமர்ந்தார். எதிரே சல்மானும் பக்கவாட்டில் வக்கீலும் அமர்ந்திருக்க விசாரணையை பார்க் எழுதி கொண்டிருந்தார். இந்த கொலைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ற. சாரு வீட்டில் ஆயிஷா ஹக்குன்னு எழுதின லெட்டர்ஸ் உன்னோட நம்பர் எப்படி வந்துச்சு? அது சார், நான் ஆயிஷான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அதற்கு சாரு அப்பப்போ உதவியா இருந்தா, அவ்வளவுதான். அப்ப சாருவை உனக்கு தெரியும்? தெரியும் சார். நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தப்ப அந்த பொண்ணு +2 படிச்சுக்கிட்டு இருந்தது. நீ சொல்றது உண்மைதானே? சத்தியமான உண்மை சார். இப்பவே ஆயிஷாவுக்கு கூட ஃபோன் பண்ணி தரேன். இப்ப ஆயிஷா எங்க இருக்காங்க? ஆயக்குடி சார். பாரு, சல்மானோட ஃபோனை எடுங்க. சரி, இந்த லெட்டர்ஸ் எப்படி சாரு கிட்ட வந்துச்சு? இது ஆயிஷா கிட்ட தானே இருக்கணும். ஆமா, ஆனா இது எப்படி அவகிட்ட போச்சுன்னு எனக்கு தெரியல. நீ காலேஜ் போயிட்டு இருந்தப்ப வேற யாரையாவது அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சா? வேற சார், அதான் இவன் கொலை பண்ணலன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. என்ன சார், ஒரு நிமிஷம் இருங்க வக்கீல் சார். நீங்களே இப்படி பேசினா எப்படி? எங்களுக்கு ஏதாவது துப்பு கிடைச்சா தானே அடுத்த நடவடிக்கையே எடுக்க முடியும். சார், எனக்கு தெரிஞ்சு கண்ணன்னு ஒரு பையன். அப்ப அவன் எங்க காலேஜில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். மடக்குடத்தில் தான் ரூம் எடுத்து தங்கி கொண்டிருந்தான். அவனும் அந்த பொண்ணும் கண்ணிலேயே காதல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பேசிக்கிட்டதில்ல. என்ன படிச்சிருந்தான்? BA இங்கிலீஷ்.
அவனோட நம்பர் அட்ரஸ் ஏதாவது இருக்கா? இல்லை சார். கான்டாக்டில் இல்லையா? இல்லை சார். சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ். சாரி. பரவாயில்ல சார். ஆனா இனிமேலாவது இப்படி நடக்காம சரியா விசாரிங்க என்றவாறு வக்கீலும் சல்மானும் எழுந்து வெளியேறினர். என்ன இந்த கேஸ் ஜவ்வா இழுத்துக்கிட்டு போகுது? சே. கோபு, காலையிலே காலேஜுக்கு போய் அந்த கண்ணனோட அட்ரஸை வாங்குங்க. ஆனா அவன் மேல சரி விசாரிப்போம் என பெருமூச்செடுத்தார். கோபுவும் ஏட்டையாவும் கல்லூரியின் வாசலில் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி நடந்தனர். அப்போது ஒரு இளைஞன் சிகரெட்டை காலில் நசுக்கி அணைத்துவிட்டு புன்னகையோடு அவர்கள் அருகில் வந்தான். ஹலோ சார் என கையை நீட்டினார். கோபுவும் பதிலுக்கு கைகளை குலுக்கி புன்னகைத்தான். ஐ எம் கண்ணன். கண்ணன்? எஸ், நீங்க தேடி வந்த கண்ணன் தான். நாங்க தேடி வர்றது உனக்கு எப்படி தெரியும்? நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். சல்மான் காண்டாக்ட் பண்ணானா? இல்லை. நாமே ஸ்டேஷனுக்கு போய் பேசலாமா? நான் தான் கண்ணன்னு நீங்க நம்பணும்ல. இது இந்த காலேஜில் படித்த ஐடி கார்டு, இந்தாங்க ஆதார் என ஒவ்வொன்றாக நீட்டினான். சரி வாங்க. மூவரும் காரில் அமர்ந்து ஸ்டேஷனை அடைய லதாவும் கமலாவும் மட்டுமே ஸ்டேஷனில் இருந்தனர். சேகர் சார் எங்கே? அந்த சாரு கேஸை விசாரிக்க அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அவரை திரும்பி வர சொல்லுங்க, கேஸ் முடிஞ்சாச்சுன்னு சொல்லி. நீங்க யாரு? நான் தான் அந்த கண்ணன் என லதாவை பார்த்து புன்னகைத்தான். லாக்கப்பிற்குள் எப்பொழுதும் போல மஞ்சள் விளக்கு மெதுவாக அசைந்து கொண்டிருக்க நிசப்தம் அறை முழுவதும் பரவி இருந்தது. சேகர் தனது குரலை கனைத்தவாறு விசாரணையை தொடங்க கணேசும் கோபுவும் கண்ணனையே பார்த்து நின்று கொண்டிருந்தனர். நாங்க தேடுறது உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் சார். சாருவோட கேஸ்ல நீங்க தேடுற குற்றவாளி நான் தான். என்னது? சேகர் தன் கண்களை சுருக்கி முறைத்தார். கணேசும் கோபுவும் அதிர்ச்சியில் திகைத்து நின்றனர். என்ன சொல்றீங்க? ஆமா சார், நான் 4 கொலை பண்ணியிருக்கேன். சரண்டர் ஆகிறேன். என்ன விளையாடுறீங்களா? சத்தியமா சார். சரி, உனக்கும் சாருக்கும் என்ன தொடர்பு? சொல்றேன். உங்க மொபைல் ரெக்கார்டிங்கை ஆன் பண்ணி வச்சிடுங்க. இது ஒரு பெரிய கதை. சில சமயம் உணர்ச்சி வசப்பட்டு நீங்க எழுதாம கூட போய்விடலாம். நம்மெல்லாம் சாதாரண மனுஷன் தானே, ஆனா மெஷின் ரொம்ப நேர்மையாக இருக்கும். சேகர் தனது மொபைலில் உள்ள ரெக்கார்டுகளை ஆன் செய்து மேசை மீது வைத்தார். முதலில் என்னை பற்றி சொல்லிவிடுகிறேன். நான் மலேசியா சைக்காலஜி PhD முடிச்சிட்டு திண்டுக்கல் கமலம் பிரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பழனியில் படிக்கும்போது எனக்கும் அவளுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அதான் அந்த சல்மான், அவர் ஆயிஷா அக்காவை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கு என் மூலமாக தான் லவ் லெட்டர்ஸ், கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாரு. அப்போ அந்த டிடிஎஸ் பஸ்ஸு காதலர் பூங்கா மாதிரி இருக்கும். பழனியிலிருந்து மடத்துக்குளம் போகிற கொஞ்ச நேரத்துக்குள்ள அத்தனை வண்ணத்து பூச்சிகள் மலர்ந்து சிறகடிக்கும். ஆனால் நான் மட்டும் அப்போ புழுவா நெளிஞ்சுக்கிட்டு கிடந்தேன். ஒரு நாள் ஆயிஷாவோட லெட்டர்ஸ் என்கிட்ட கொடுத்து சல்மான்கிட்ட தர சொன்னான். ஆயிஷா அக்கா வசதியான பெரிய இடத்து பொண்ணு. அவங்க ஒரே ஊரில் இருந்தாலும் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியலை. இப்போ அவங்க 2 பேரும் காதலுக்கு உதவி செஞ்சபடியே எங்கள் காதலும் உருவாச்சு. எனக்கு அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலை. உடம்பெல்லாம் ஒரே புத்துணர்ச்சி, புது தெம்பு, எதையும் என்னால் சாதிக்க முடியுங்கிற உற்சாகம். இப்படி எங்கள் காதலும் நல்லா போயிட்டு தான் இருந்தது. நானும் அவளும் உயிரும் உடலுமா வாழ்ந்தோம். அப்போதான் ஒருத்தன் குறுக்க வந்தான். யாரு? மாரிமுத்தா? இல்லை, குமாரா என்றார் ஏட்டையா. 2 நாள் முன்னாடி கந்தபுரத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததே, அவனா என்றார் சேகர். அது ஆக்சிடென்ட் இல்லை, கொலை. கொலையா? சேகர் நாற்காலியின் நுனிக்கே நகர்ந்தார். ஆமா, அவனைத்தான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். அவனை பற்றி விசாரிக்க பழனி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவனே வந்து சிக்கினான். எனக்கு முன்னாடி ஒரு வேன், அதை ஓவர்டேக் எடுக்கிற மாதிரி நான் ஸ்பீடாக வந்தேன். அதை பார்த்துட்டு அவன் வண்டியை ஸ்லோ பண்ண நான் எனக்கு பின்னாடி வந்த டிடிஎஸ் பஸ்ஸுக்கு டேக் விட டயர்ல விழுந்து நசுங்கிட்டான். அவன் உன் காதலுக்கு நடுவுல எப்படி வந்தான் என்று குறுக்கிட்டார் கணேஷ். நானும் அவளும் காதலிக்கிறதுக்கு முன்னாடியே அவளை இவன் ஒன் சைடா காதலிச்சிருக்கான். அவளை நான் காதலிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு சாரின்னு சொல்லி ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு பழகியிருக்கான். அவன் கூட பேசுறது பழகுறது எனக்கு பிடிக்கல. பல தடவை சொன்னேன். என் முன்னாடி சரின்னு சொன்னான். எனக்கு தெரியாம அவன் கூட பேசிக்கிட்டு தான் இருந்தான். ஒரு நாள் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவன் கோவில் திருநீர் கொடுத்ததை வாங்கி வச்சுக்கிட்டான். அப்பத்தான் இன்னும் அவன் இவளை லவ் பண்றான்னு எனக்கு தெரிஞ்சுது.
அது கொஞ்சம் கொஞ்சமா சண்டையா வளர்ந்து ஒரு பெரிய விரிசலாகி மாறி பிரேக் வரைக்கும் போயிடுச்சு. பெண் புத்தி பின் புத்தி எல்லாம் சொல்ல மாட்டேன் சார். அப்பா, அண்ணன், தம்பி, காதலன், கணவன், மகன், பேரன்னு எதிர்பாலினத்தோடு அக்கறைங்கிற உணர்வுனால அதுவும் இயங்குது. அந்த உணர்வு அதிகமானாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. என்னால் தூங்க முடியல, படிக்க முடியல, சாப்பிட முடியல. உள்ளுக்குள்ளேயே அழுது அழுது கரைஞ்சேன். அவளை மறக்க முடியாமல் செத்து போகலாம்னு தோணுச்சு. இருந்தாலும் என்னை நானே ஆறுதல் படுத்திக்கிட்டேன். சூழல் மாறினா எல்லாம் சரியாயிடும்னு கோவை MA சைக்காலஜி பண்ணினேன். அப்புறமா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. மலேசியா போய் PhD சைக்காலஜி படித்தேன். முதல் காதல் தந்த பாடமோ என்னவோ, என்னால் வேற யாரையும் நேசிக்கவோ இல்லை வேற யாராலும் அவளுக்கு ஈடா இருக்க முடியுமோன்னு தோணலை. அடிக்கடி அவளை நினச்சிப்பேன். இரும்பு காய்ச்சி இதயத்தில் வச்ச மாதிரி வலிக்கும். அவன் உதட்டை கடித்து அழுகையை அடக்கினான். நீயே ஒரு சைக்காலஜி படித்தவன், இதெல்லாம் உன்னால் புரிஞ்சிக்க முடியல என்றார் கோபு. சார், நானும் மனுஷன்தானே. டாக்டர் என்பதனால நோய் வராமல் இருக்கா? இல்லை, டாக்டர் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக 100-200 வருஷம் வாழ்கிறாங்களா? அப்படித்தான் இதுவும். சரி, நீங்கள் இங்கே இருக்கிறப்பவே அவளை கொன்னிருக்கலாமே. சார், நான் கொலைகாரன் இல்லை. அவளை கொலை பண்ணணும்னு நான் அவளை சந்திக்கலை. நான் மலேசியாவில் இருக்கிறப்ப சோஷியல் மீடியா மூலம் மறுபடியும் அவளோட பேசினேன். அப்போதான் மாரிமுத்து லவ் பண்ணுறது எனக்கு தெரிந்தது. ஏளன புன்னகையுடன் தரையை வெடித்தபடி சிரித்தான். கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு கூட சொன்னான். இப்படி வாழணும் அப்படி வாழணும் எண்ணங்களெல்லாம் கற்பனையால எழுதப்பட்ட கோட்டையை மொத்தமாக இடிச்சிட்டு நாம தவழ்ந்து நடந்து உருண்டு பிரம்மாண்ட இடத்தை நம்ம முன்னாடியே இன்னொருத்தன் அபகரிக்கிறத யார்னால ஏத்துக்க முடியும்? இந்த உலகத்தையே நெஞ்சு மேல தூக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. அவனை அப்பவே போட்டு தள்ளணும்னு தோணுச்சு. ஒரு திருடனை பிடித்து பக்கத்து லாக்கப்பில் அடைக்கும் ஓசை அறையில் உயிரோட்டம் இருப்பதை உறுதிப்படுத்தியது. சரி, உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு சாருவை கொன்ன. குறுக்க வந்ததற்காக குமாரையும் மாரிமுத்தையும் கொன்னுட்ட. நாலாவதா யாரை கொன்ன? எதுக்காக கொன்ன? இருங்க சார், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏன் கொன்னேன்னு சொன்னேன். எப்படி கொன்னேன்னு கேட்டீங்களா என சிரித்தார். அந்த மர்மம் புரியாம தானே உன்னை மரியாதையா உட்கார வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு முணுமுணுத்தார் கோபு. டேபிளின் முன்னே முஷ்டியை ஊன்றி விரல்கள் விரித்து கன்னங்களை அதில் பொருத்தினான். செல்போனில் ரெக்கார்டிங் ஓடிக்கொண்டே இருந்தது. வந்து 3 மணி நேரமாச்சு. எனக்கு பசிக்கும்ல, சாப்பிட்டுட்டே பேசலாமா? 4 கொலை பண்ணிட்டு என்ன தெனாவிட்டு உனக்கு? சேகர் மெதுவாக அவன் அருகே சென்றார். முழு விபரத்தையும் சொல்லு, அப்புறம் உனக்கு பிரியாணியே வாங்கி தரேன். சார், இப்ப கூட நான் 4 கொலை செஞ்சதுக்கு உங்ககிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை. என்னை மிரட்டவோ அடுத்து துன்புறுத்தவோ உங்களால் சுத்தமா முடியாது. ஏன்னா அந்த 4 கொலைகளுக்கும் என்ன ஆதாரம்? அதை நான் சொன்னால்தான் உண்டு. டே வெண்ண, அப்பா இதெல்லாம் என்னடா? அந்த நோட்டு புத்தகத்தையும் செண்டு பாட்டில் மூடி வாசனை துணியையும் மேசை மீது கொட்டினார் கோபு. சிரிப்பின் திரவத்தை முகர்ந்து பார்த்தவன் போல செயற்கையாக 2 நிமிடம் விடாமல் சிரித்துவிட்டு அந்த செண்டு பாட்டில் மூடியை எடுத்து நுகர்ந்தான். இதெல்லாம் ஒரு சாட்சியா சார்? சரி, அந்த கொலைகளை எப்படி பண்ணின? எனக்கு சாப்பாடு வேணும். முதல்ல சோறு. கோபு, இவனுக்கு வாங்கி கொடுங்க. சார், ஒரு வெஜ் பிரியாணி காலிஃப்ளவர் சில்லியோட. சார், எல்லாமே சொல்லிட்டானா? இல்லை ஏட்டையா, இப்பதான் அவனோட ஃப்ளாஷ்பேக்கையே சொல்லி முடிச்சிருக்கான். அவனே வழிய வந்து சரண்டர் ஆயிருக்கான். நம்ம கிட்ட வேறு வலுவான ஆதாரம் இல்லை. அதனால தான் பல்ல கடிச்சுக்கிட்டு அவன் கிட்ட கதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். மணி 3 வெயில் தனது கனலை இதமாக்கி கொண்டது. மேற்கத்திய தொடர்ச்சி மலையிலிருந்து ஒரு மெல்லிய காற்று கீழ் நோக்கி இறைந்து விரவியது. கண்ணன் மேசையில் தலையை கவிழ்ந்து அமர்ந்திருக்க சேகரும் ஏட்டையாவும் உள்ளே நுழைந்தனர். வாங்க சார் என கண்களை புறங்கையால் துடைத்து சட்டையில் தேய்த்து கொண்டான். இந்த கொலைகளை எப்படி பண்ணின? வெதுவெதுப்பான வெயில் சார், அதோட லேசான காற்று. இந்த கிளைமேட் பழனியை தவிர வேறு எங்கேயும் இருக்கிறதில்ல. இது என்னோட நினைப்பு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் சார். மலேசியாவில் பேசிக்கிட்டோம்னு சொன்னேன்ல, அது கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் வேறு சிலர் மூலமா இவ மாரிமுத்துக்காக சூசைட் அட்டன் பண்ணினது, இவங்க வீட்டில் சண்டையானது, அதுக்கப்புறம் கார்த்தியை இவளுக்கு பேசினது எல்லாமே தெரிஞ்சுது. நான் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு அவ என்ன பண்றா, எப்படி இருக்கான்னு பார்க்க தோணுச்சு.
வீட்டுக்கு போனா நீ யாரு, எதுக்கு இங்க வர்றன்னு கேட்டுடுவான்னு பயமா இருந்துச்சு. அவ வீட்டை கடக்கும் போதெல்லாம் கண்ணுல படமாட்டாளான்னு ஏங்கினேன். அப்போ ஒரு நாள் சாயங்காலம் 6 மணிக்கு மகளிர் காலேஜ் வாசல்ல நின்றிருந்தா. ஸ்கூல் ட்ரெஸ்ஸை விட அன்யூனிஃபார்ம்ல பார்க்க அவ எப்பவும் அழகா இருப்பா. அதுலேயும் வெள்ளை சுடிதார் போட்டிருந்தா பாருங்க. அந்த விரிந்த கண்கள், பரந்த நெற்றி, வளர்ச்சி அடைந்திருந்த தேகம் முன்னை விட ரொம்ப அழகா தேவதை மாதிரி இருந்தா. உன் காதல் வர்ணனை எல்லாம் கேட்கல, எப்படி கொலை செய்தேன்னு சொல்லு என்று தெரித்தார் ஏட்டையா. என் போக்குல விடுங்க சார், அப்போதான் நடந்ததை கோர்வையா சொல்ல முடியும். ஏட்டையா கொஞ்சம் பேசாம இருங்க, அவன் சொல்லட்டும் என்று தனித்தார் சேகர். இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு அவகிட்ட போய் பேசினேன். அவளை வீட்டில் டிராப் பண்றேன்னு சொன்னேன். ஆனா அவ மறுத்துட்டா. ஃபோன் நம்பர் கேட்டேன். லவ் பண்றப்ப வழிய வந்து நம்பர் தந்தவ இப்ப ரேப் பண்ண வந்த மாதிரி மூஞ்ச சுழிச்சு பார்த்தா. ஆனா கெஞ்சி கூத்தாடி நம்பர் வாங்கினேன். ஆனா உன் நம்பர் அவ போன்ல இல்லையே, ஒரு ஃபாரின் நம்பர் தான் ரிசீவ் ஆயிருக்கு. அதுவும் அந்த நம்பர் ஃபாலோ பண்ண முடியாதபடி. முதல் தடவை பார்க்கிறப்பவே அவள் மனசை நான் ஹேக் பண்ணிட்டேன். என்ன என்றார் சேகர். மெஸ்மரிசம். மெஸ்மரிசமா என ஆச்சரியத்தில் கண்களை சுருக்கி பார்த்தார் பாருக். அப்படின்னா என்ன என்று ஏட்டையா பாருக்கை நோக்கி திரும்ப. மயானமான அமைதி நிலவியது. நான் மலேசியாவில் இருந்தப்ப கற்றுக்கிட்டேன். அதை வைத்து அடுத்தவங்க ஆள் மனசில் என்ன இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். அதை நாம் நினைக்கிற மாதிரி பழச அழிக்கவோ புதுசை பதிவு செய்யவும் முடியும் என்றபடி கொஞ்சம் தண்ணீரை மெதுவாக குடித்துவிட்டு மீண்டும் பேசத் தொடங்கினான். ஆமாம், இதெல்லாம் அமெரிக்காவிலையும் இஸ்ரேலையும் பயன்படுத்துவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன் என்றார் பாருக். ஆனா இதோட தோற்றுவாய் சீனா என்று கண்களை மேல் நோக்கி புருவத்தை உயர்த்தி பார்த்தான் கண்ணன். சரி, அதை வச்சு அவளை என்ன பண்ணுன? அவளோட ஆள் மனசுல மாரிமுத்து தான் நிறைஞ்சிருந்தான். கொஞ்சமா என்னோட நினைவுகள் தூசு போல நீந்தி கொண்டிருந்தது. உடம்பெல்லாம் எரிஞ்சுது. எதுலையாவது கொண்டு போய் மோதிடலாம்னு தோணுச்சு. ஆனா அப்புறம்தான் அவளுக்கு இதய நோய் இருந்தது தெரிஞ்சிச்சு. அவ சாக போறா மட்டுமல்ல, வெளியே சிரிச்சுக்கிட்டே உள்ள எப்படா சாவு வரும்னு காத்துக்கிட்டு இருந்தா. பாவம்ல சார். சரி, அப்புறம் என்ன பண்ணுன? அவளோட மனசுல இருந்த மாரிமுத்த முழுசா அழிச்சிட்டேன். அவளை மீண்டும் என்னை காதலிக்க வச்சேன். அவளுக்கு செக்ஸ்ல ரொம்ப ஆர்வம். அதனால அன்னைக்கு மதியம் ஒரு முருகன் மில்லில் நீண்ட நேரம் சந்தோஷமா இருந்தேன். தலையை உயர்த்தி கத்தினான். போதும்டா போதும், எனக்கு இப்போ நான் செத்தாலும் பரவாயில்லைன்னு சொன்னான். ஆனால் நாங்க அங்க தேடி வந்தப்ப யாரும் இல்லையே. நீங்க பூட்டை உடைக்கும் போதே நாங்க கட்டடத்துக்கு மேலே போயிட்டோம். நான் அவளை அங்கேயே தூங்க வச்சுட்டு எங்க வீட்டில் இருந்த அந்த லெட்டரையும் எடுத்துக்கிட்டு வந்தேன். அது ஒரு எவிடன்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு அவளுக்கு செக்ஸ் மாத்திரை கொடுத்து சாப்பிட்டுட்டு என்னோட உற்சாகமா ஆனந்தமா என் மடி மேலே உட்கார்ந்திருந்தா. கொஞ்சம் கொஞ்சமா வேலையை காட்டின மாத்திரையால என் மார்புல விழுந்து துடிச்சா. அவன் தன் மார்பையே பார்த்தான். திடீரென சட்டையை கிழித்து விட்டு நெஞ்சை தடவினான். இதோ இங்கு சாஞ்சிக்கிட்டு காத்தோட காத்தா என் மூச்சுக்குள்ள போயிட்டா. ஈர காத்துல சோனி பெய்த மலையோட குளிர்ச்சியில அவ கண்ணீரு நெருப்பு மாதிரி என் மார்புல வலிஞ்சது. ரொம்ப சுத்தமானவ சார். அவ முழுசா சுத்தம் பண்ணி குளிக்க வச்சு அவ வீட்டிலேயே கொண்டு போய் பத்திரமா இறக்கி விட்டுட்டேன். அவ கண்களில் நீர் தழும்பியது. தலையை தொங்கவிட்டபடி அழுதான். சாரி, என்னை மன்னிச்சிடு அம்மு, நான் உன் நல்லதுக்குத்தான் செஞ்சேன். டேய் அவன் குரல் கரகரத்தது. சொல்லுங்க சார், மாரிமுத்துவை எப்படி கொலை செஞ்ச? டம்ளரில் இருந்த தண்ணீர் முழுவதையும் ஒரே மூச்சில் குடித்து முடிக்க உதட்டில் வடிந்த தண்ணீர் கடவாய் வழியாக அவன் நெஞ்சில் வடிந்தது. அவ செத்ததுமே முடிவு பண்ணிட்டேன். அந்த மாரிமுத்து, குமார், மூர்த்தி 3 பேரையும் போட்டு தள்ளணும்னு. என்னோட சேஃப்டிக்காக சாரு வீட்டு பக்கத்துல 2 பேரை என்னோட மெஸ்மரிசம் மூலமா கட்டுப்படுத்தி உளவாளிகளா மாத்தினேன். அவங்க மூலமா சாரு வீட்டுல நடக்கிற விஷயங்களையும் உங்களோட நடவடிக்கைகளையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ குடும்பத்துக்கும் பொலிட்டிக்கல் பவர் இருக்கிறதால நான் உங்களை ரொம்ப வாட்ச் பண்ணினேன். மாரிமுத்த விசாரணைக்கு கூப்பிட்டது தெரிஞ்சதுமே அவனை பஸ் ஸ்டாண்ட்ல சந்திச்சேன். ஃபோன் மூலமா அவன்கிட்ட பேசி தற்கொலை செய்ய வச்சேன். அடப்பாவி, இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு சார். இந்த கேஸோட ஆரம்பமே அவளோட பழைய வாழ்க்கை தான் முன்னாடியே இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால தான் அவரையும் டிரான்ஸ்ஃபர் வாங்க வச்சேன்.
எப்படிடா என குறுக்கிட்டார் ஏட்டையா. அவங்க மனைவி கிட்ட, சாருவோட ஆவி உங்க கணவரைத்தான் நம்பி சுத்துது, அதனால உங்க பையன் உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னேன். அவங்க டார்ச்சர் தாங்காம அவரும் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாரு. இந்த 3 கொலை ஓகே. 4வது யாரை எதுக்கு கொலை பண்ணுன, எப்படி கொலை பண்ண? மூர்த்தி, நான் பேசாம காலேஜ் போயிட்டு வந்துகிட்டு இருந்தவன். அவ என்னை பார்க்கறா, லவ் பண்றா, உசுப்பேத்தி விட்டான். எங்க காதலும் சேர்ந்தது. ஆனால் அது அவனுக்கு தெரியாது. அவனும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணனான். கூட இருந்தே துரோகம் பண்ண துரோகி. அவனை எப்படி கொன்ன? மடத்துப்புலம் ஆத்துப்பாலத்தில் இருந்தே கீழே குதிச்சிட்டான். ஹஹஹான்னு சிரிச்சான். எவ்வளோ பெரிய கேடிடா நீ. ஸ்டேஷன் போன் ரிங் ரிங் என ஒலித்தது. வெளியிலிருந்து கணேஷ் சேகரை அழைத்தார். சார் சார், சுகாதாரத்துறை அமைச்சர் போன்ல. ஹலோ சார், சொல்லுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். மலர்ந்த முகத்தோடு திரும்பிய சேகர் லாக்கப்பை தொட்டவுடன் முகத்தை இறுக்கி கொண்டார். என்ன சேகர்? சார், கடைசியா உங்க ஆழ்மனது ஆசையும் நிறைவேற்றிட்டான்ல. டேய் அப்பா, அன்னைக்கு அவர் வண்டியில விழ போனது என ஏட்டையா அவன் தோலை குலுக்க தலையை உயர்த்தியபடி அரக்கனை போல் சிரித்து கொண்டே நாற்காலியோடு பின்பக்கம் சரிந்தான். முற்றும்.